Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் பிங்கு பாலடை பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அடப்பிரதமன் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியே பாலடை அப்படிங்கிற அடை மாதிரியே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாலடை. அது வச்சு இந்த பாயாசம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக இவங்க போலியோட இந்த பிங்கு பாலடை பாயாசம் வச்சு சாப்பிடுவாங்க. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான பிங்கு பாலடை பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பாலடை இதுதாங்க. அடை மாதிரியே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பாலடை. இதை வச்சு தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். இது ஹைப்பர் மார்க்கெட் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இப்போது பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க கப்பு பார்த்திங்கன்னா 125 ml கப்பு. அதில் 2 கப், அதாவது 250 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்து இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த சூட்டிலே சுகர் தானாகவே மெல்ட் ஆகி இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பாயாசம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்குறப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கெட்டியான சீனி எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ இது கூட 7லேருந்து 8 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் கொதித்ததுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு பாலடை எடுத்து அதை கழுவி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து திரும்ப ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த பாலடையை இந்த பால்லே வேக வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பொங்கி வெளியே வராது. பாருங்கள், இப்போ பாலடை ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், இந்த பாலடையை இப்படி எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சிடும். ஒருவேளை சாஃப்டாக இது ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது பாதி அளவுக்கு வெந்துருச்சு, ஃபுல்லாக வேகலை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த ஜவ்வரிசியை இப்போ நாம் இது கூட சேர்த்துடலாம். இனிமேல் இந்த ஜவ்வரிசியும் அடையும் சேர்ந்து இந்த பால்லே வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த 125 ml கப்பில் தான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1/2 கப்பு ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்து பாலும் ஜவ்வரிசியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்போ ஃபுல்லாக வெந்துடும். நீங்கள் இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்ட் ஆகும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இன்னும் 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன். ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்த ஜவ்வரிசியும் நல்ல கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அடையும் நல்லாவே வந்துருச்சு. பாலும் கொஞ்சம் நல்லாவே வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான பாலடை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளோட பிங்கு பாலடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போலியோட சூடாக சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த போலி ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.